நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொல்கிறது இப்போ நான் சொல்கிறது பைத்தியக்கார மாதிரி இருக்கும். இப்போ பேசுகிறது புரியாது. இப்போ உங்களுக்கு சொல்கிறது ஏறாது. நியாய தீர்ப்பில் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். ஆத்ம பாரம் இங்கே சொன்னால் புரியாது ப்ரோ. இங்கே சொல்ற இப்படி பைத்தியக்கார என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரியே இருக்கும். வேலை இல்லை இந்த லூஸுக்கு என்னை மோப்பனாக்கிட்டு இருக்குது அப்படிதான் தோணும். ஐஸ்வர்யவான் என்பது ஒரு நபர் உண்டு, சரியா? உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உலகத்துக்கு பின்னாடி வசனம் இயேசுநாதர் எதுவுமே தேவை கிடையாது. சம்பூர்ணமாய் வாழ்ந்தான். முன்னாடி இருக்கிற லாசர் ஒரு பிச்சைக்கார, ஒரு புவர் பீப்புள் கண்டுக்கிடல. உலகத்தில் சம்பூர்ணமாய் தன் சுயேட்சைகளுக்கு ஏற்ற வாழ்ந்தான். அந்த டைமில் போய் இந்த மாதிரி ஒரு மோசையை வச்சு மாதிரி ஒரு தீர்க்கதரிசியை வச்சு ஏசப்பா சொல்லுவார். என்ன மாதிரி ஒரு ஊழியக்காரன் அனுப்புவார். எவனையே ஒரு காக்காவை அனுப்புவார். கழுத வாயாச்சு வந்து சொல்லுவார். அப்போ எப்படி இருக்கும்னா, ஐ ஹாவ் அ மணி. கண்ணு போகிற போக்கு என்ன திமிரு, பணத்திமிரு. பிரிட்டனில் இவர் என்ன பண்ண போகிறாரு? பிரிட்டனில் போய் எப்படி பெருமை பேசுவார்த்தெல்லாம் தருவாங்க. பிரிட்டன் தம்பி, நீ பிரிட்டனில் போய் சாணி தான் இல்லை போகிற, வேற ஒன்றும் பண்ண போல. நீங்கள் அங்கே போய் சாணி எல்லாம் போடுறதுக்கு நீங்கள் தேவசித்தம் செஞ்சுட்டு போயிடலாமே. இங்கே சொல்கிற வரைக்கும் காதில் ஏறாது. அன்னைக்கு அந்த ஐஸ்வர்யவான் நரகத்தில் கீழே பாதாளத்தில் உட்கார்ந்துட்டு கதர்றா. ஆஃப்டர் டெத் கதர்றா. ஐயோ, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. ஆத்தும பாரம் பாருங்களேன் எங்கே போய் வருதுன்னு. ஆத்தும பாரம் உங்களுக்கும் நிச்சயமாக ஆத்தும பாரம்லாம் வரும். எல்லாம் வரும். எங்கே வச்சு வரணும்? இங்கே வரணும். உலகத்தில் உயிர் மூச்சு இருக்கும் போது வரணும். நரகத்தில் போயிட்டு எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்கள் இவ்விடத்துக்கு வந்துடக்கூடாது. இங்கேருந்து ஒருத்தன் அங்கே போய் போனான், அவன் கிழிப்பான். உலகத்தில் இருக்கும் போதே மோசையை வச்சு சொன்னார்ல, இந்த மாதிரி கழுத ஒன்று பேசிச்சுல, அதெல்லாம் கீழ்ப்படிஞ்சியா தேவாசிச்சம் செய், சிலுவை ஏற்றிக்கிட்டு போ, கொஞ்சம் உபத்திரம் வந்தான் கொஞ்சம் பொறுத்துக்கோ, இக்காலத்தில் கொஞ்சம் பாடாதான் இருக்கும், ஆனால் இனி உன்னிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு அந்த பாடு ஒப்பானது அல்ல. உலகத்திலேயே மாம்சத்தில் சந்தோஷத்தை அனுபவித்துட்டனா நரகத்தில் நித்தியமாக மாம்சம் பட்சிக்கப்படும். இந்த உலகத்தில் கொஞ்சம் வசனத்தின்படி நீ கொஞ்சம் வசனத்தின்படி ஒன்று வாழ்ந்தனா கொஞ்சம் கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். பட் உன் முடிவு வேற மாதிரி இருக்கும்.